செப்பில் ஆட்டின எண்ணெயை விட்டாச்சு, கடுகு தாளிச்சாச்சு, வேரம்பருப்பு போட்டுட்டோம், வெந்தயம் போட்டுட்டோம், மிளகாய் வத்தல் போட்டுட்டோம், கருவேப்பிலை போட்டு வச்சு இதெல்லாம் வறுபட்டுருந்துச்சு. இப்போ சுண்டக்காய் வத்தல் தேவையான அளவு சுண்டக்காய் வத்தல், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போடுறோம். சாம்பார் பவுடர் போடுறோம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர். இதை போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொரியை வறுக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்கணும், தீய விட்டுறக்கூடாது. வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு பெரிய ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைச்சல இதில் விடணும். இப்போ புளிக்கரைசல் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வத்தப்பழம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு தேவையான வெல்லம் போடணும். வத்தப்பழத்துக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டவா போடலாம், வேண்டாங்கவா விட்டுடலாம். இப்போ பெருங்காய ஜலம் விடலாம். இப்போ கொதிக்கும்போது இப்போது நம்ம இந்த 1:3 ரேஷியோவில் நம்ம வந்து அரிசியை களைஞ்சி ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருக்கிறோம். இந்த அரிசியை இதில் இப்போ போடுறோம். இதுமாரி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா கொதித்து வேகணும். இந்த குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு வச்சாச்சு. 3 சவுண்டு வந்த உடனே ஆஃப் பண்ணணும். வெயிட் பண்ணணும்.